ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். ஓணத்துக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம். வெள்ளை சாதம் கூடவே பார்த்திங்கன்னா நெய் பருப்பு, அதாவது தண்ணி பருப்புங்க. இதில் காரமெல்லாம் இருக்காது. பாசிப்பருப்பில் செய்யக்கூடிய நெய் பருப்பு, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, ரசம், உளுந்து வடை அடுப்பில் பொரிச்சிட்ருக்குறாங்க. ஃபைனல் டச்சிங்காக பார்த்திங்க அப்படின்னா அடை பிரதமன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அடை பாயாசம். இன்னொரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அடை பிரதமன் ரெடி ஆகிடும். ஓணம்னாலே ஓணத்தோட கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் இல்லை அப்படின்னா அது ஓணம் ஃபெஸ்டிவலுக்கே ஒரு அழகு இருக்காது. அதனால தான் இந்த அடை பிரதமனும் ரெடி ஆகிட்டுருக்குது. மீதி டிஷ்ஷெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். எலுமிச்சப்பழ அச்சாறு, இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறதுனால இந்த அச்சார் கம்மியாக தான் செஞ்சுருக்குறாங்க. இது சர்க்கரை வரட்டி அப்படிங்கிறது நேந்திரம் காயில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. கூடவே இது மாங்காய் அச்சாறு, இது மாம்பழ புளிசேரி, இது அன்னாசி பழ பச்சடி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஓலன் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதாவது வெள்ளை பூசணிக்காய் தட்டைப்பயிறு போட்டு செய்யக்கூடிய ஓலன், கேரட்டு, பீன்ஸு, கோஸ் போட்டு செய்யக்கூடிய பொரியல், பீட்ரூட் தயிர் பச்சடி, மஞ்சள் பூசணிக்காய் தட்டைப்பயிறு கூட்டு, இது பைத்தங்காய் பொரியல், இது மோர் கறி, இது அவியலுங்க. இத்தனை ரெசிப்பியும் செஞ்சுருக்கிறேன். இது ஸ்பெஷல், நம்ம கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபின்னா இஞ்சி புளி. காலையிலே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மதியம் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. நம்மளோட அடப்பிரதமன் ரெடியாச்சு அப்படின்னா எல்லோரும் சாப்பிட வேண்டியதான். அப்பளம் பொரிக்கவான்னு கேட்டப்போ இல்லை, பப்படத்துக்கு பதிலாக வடை இருக்குதெல்லாம் போதும் அப்படின்ட்டாங்க. எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு காரசாரமாக மைல்டாக இருக்கக்கூடிய காரங்கள் சில பொரியலும் இருந்துச்சு. ஒவ்வொரு டிஷ்ஷாக நம்ம சமைக்கிறத பார்த்துடலாம். இது மொதல் நாளே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அவரைக்காய், அந்த பைத்தங்காய் பொரியல் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த பைத்தங்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, நேந்திரங்காய், பூசணிக்காய், கோஸு, வெள்ளரிக்காய், மாம்பழம், அச்சாறு செய்கிறதுக்கு லெமனு, பீட்ரூட் தயிர் பச்சடிக்கு பீட்ரூட்டு, அவியலுக்கு உருளைக்கிழங்கு, பாவக்காய் பச்சடி பண்ணலாம் அப்படின்னப்போ வீட்டில் இல்லை இவ்வளோ டிஷ் இருக்குது, அதனால் பாவக்காய் பச்சடி வேணான்ட்டாங்க. ஓலன் செய்கிறதுக்காக வெள்ளை பூசணிக்காய், அடப்பிரதமனுக்கு இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன். இதை வச்சு தான் அடப்பிரதமன் பண்ணினேன் இன்றைக்கி. வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை வரட்டி பண்ணிடலாம். இது கேரளாவோட ஒரு நல்ல ஒரு ரெசிபிங்க. கொஞ்சம் என்ன அப்படின்னா நல்லா அந்த பழத்தோட அந்த காயோட டேஸ்ட்டும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லா ஒரு இனிப்பாக அந்த ஏலக்காய் சுக்கோட மணத்தோட சூப்பராக இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு சுக்கு, 4 ஏலக்காய் சேர்த்து அரிசி பொரிஞ்சு வர்ற அளவுக்கு பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கருக விடாமல் அரிசியை வறுத்துக்கோங்க. இதுதான் அந்த சர்க்கரை வரட்டிக்கு நல்ல ஒரு வாசம் தரக்கூடியது. இப்போ அது ஆறட்டும், மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கலாம். நேந்திரம் காயாக தாங்க இதுக்கு எடுத்துக்கணும், பழம் எடுக்கக்கூடாது. இந்த தோலை இந்த மாதிரி கீறிட்டோம் அப்படின்னா அப்படியே உரித்தோம் அப்படின்னா வந்துடுங்க. இதுக்கு நேந்திரம் காய வச்சு குறிப்பாக இந்த ஓணம் டைமில் இந்த சர்க்கரை வரட்டி கண்டிப்பாக செய்வாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செய்யலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷாக ஒவ்வொரு நாளைக்கு செய்து சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ நான் ஒரு வாழைக்காய் மட்டும் உரிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காயை நம்ம தோல் உரிச்சிட்டு அந்த உப்பு தண்ணியில் போட்டு அலசினோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற தன்மை, ஒரு மாதிரி காரல் தன்மைலாம் போயிடும். ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியமாக சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை உப்பு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும். பாருங்க, இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற காயுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி கை விட்டு அலசி 2 தண்ணிக்கு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம விசேஷங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேசரி பண்ணுவோம். அங்கே மெயின் டிஷ்ஷாக இந்த சர்க்கரை வரட்டி இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ அந்த மஞ்சள் தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்த அந்த வாழைக்காயை நல்லா கழுவி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு திருப்பி நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி நல்லா கைவிட்டு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஒரு பிசுபிசுப்பு தன்மை போயிடும். நல்லா பார்க்குறக்கும் நல்லா உதிரி உதிரியாக ஆன மாதிரி இருக்கும். நான் வாழைக்காயில் எப்போவுமே லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது இல்லாமல் இப்போ 2 தடவை நம்ம கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த அரிசி, சுக்கு, ஏலக்காய் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய கடாயே எடுத்துக்கோங்க. நான் சின்ன கடாயாக எடுத்ததுனால ஒரு 10 பீஸாக போட்டு தான் பொரிக்க முடிஞ்சது. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வறுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கி வரும். இப்போ நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸை மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணியாச்சு. நான் ஒரு பாதி அளவுக்கு பவுட்ரு பண்ணோன்னே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ நேந்திரங்காயை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பக்கத்திலே இருந்து கிளறி விட்டு பொரிங்க. ஏன்னா நம்ம தள்ளி போயிட்டோம் அப்படின்னா 1 2மா வறுபடும். அதுக்காக ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால பொங்கி வருது பார்த்திங்களா, அதனால தான் கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது கொஞ்சம் எனக்கு சிரமமாக தான் இருந்துச்சு. நம்ம 2 தடவை பொரித்து எடுக்கிறத இத்தனை தடவை பொரிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இப்போ நல்லா 2 பக்கமும் செவந்து நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது வெட்டி வச்ச எல்லா நேந்திரங்காயும் இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. இந்த சர்க்கரை வரட்டி நேந்திரங்காயில் தாங்க செய்யணும். மற்ற நம்ம நாட்டு பழங்களில் செய்யக்கூடாது. நேந்திரங்காயில் செஞ்சால் தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொரிச்சதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். இதில் நான் எடுத்த 2 வாழைக்காய்க்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்து நல்ல தண்ணியில் கரைய விட்டுருக்குறேங்க. ஒரு கொதி விட்டுருக்குறேன். இப்போ அதை இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு வெல்லம் கரைக்காமல் ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அந்த கல், மண், தூசு இதெல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கம்பி பதத்துக்கு முன்னாடி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் இதில் பாகு முறிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அப்புறம் நேந்திரங்காய் சாப்பிட சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஒரு கல் மாதிரி எல்லாம் இறுகி போயிடும். அதனால் பாகு முறியாத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கையில் ஒட்டுனா அந்த பிசுபிசுப்பு தன்மை நமக்கு ஒட்டி பிடிக்கணும். அந்த மாதிரி கம்பி பதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த பிசுபிசுப்பு தன்மை, விரல் ஒட்டுற பிசுபிசுப்பு தன்மை வரணுங்க. இப்போது அந்த பிசுபிசுப்பு தன்மை பாகில் வந்துருச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க நேந்திரங்காயை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடும்போது பாகு எல்லாமே நல்லா உறிஞ்சி வருங்க. இதில் நம்ம பாகு ரொம்ப தண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப நேரம் எடுக்கும். கரெக்டான தண்ணி அளவு வச்சு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுட்ரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அந்த பவுட்ரை நல்லா எல்லா பக்கமும் தூவி விட்டா மாதிரி இந்த மாதிரி கிளறி விடுங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மீதி இருக்கிற பவுடரையும் ஒன்று போல் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை வரட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற அந்த அரிசி, சுக்கு, ஏலக்காய் 3ஐயும் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம். சர்க்கரை சேர்த்து பவுட்ரு பண்ணியிருந்தோம். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சுக்கோட வாசமும் அந்த வெல்லத்தோட இனிப்புக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டி பிடிச்சி இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு கூட மாற்றிடலாம். சில சமயம் நம்ம அந்த சூட்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா பாகு முறிய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சுவையான சர்க்கரை வரட்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு ஹைப் ஆப்ஷன் கொடுக்க மறக்காதீங்க. நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம கடலை மிட்டாய் கிளற அதே பக்குவம் தாங்க. சூப்பரான அந்த வாசமான டேஸ்டியான சர்க்கரை வரட்டி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்த ரெசிப்பியை பார்த்துடலாம் வாங்க. கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எலுமிச்சை அச்சாறு தாங்க பண்ண போகிறோம். இது நமக்கு 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாள் சாப்பிடும்போது லைட்டாக கொஞ்சம் அந்த அதாவது எலுமிச்சையோட புளிப்பு, அந்த தோலோட கார்ப்பு தன்மை எல்லாமே இருக்கும். 2-3 நாள் ஆகும்போது அந்த அச்சார் ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் அச்சாறு, அப்புறம் எலுமிச்சை அச்சாறு, புளி இஞ்சி 3க்குமே சேர்த்து நான் வெந்தயமும் கடுகும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ இது கடுகு நல்லா பட்டு பட்டுன்னு பொரியும் போது நம்ம ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு நம்ம கடுகை பொரிய விட்டு வறுக்க வேண்டாம், கசப்படிக்கும். அதனால் வெந்தயமும் கடுகும் இப்போ நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயில் லெமனை நறுக்கி வச்சுருக்கிற லெமன் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் அச்சாறு செய்கிறப்போ ஒரு 4 பச்சை மிளகா கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. அப்போ நான் இந்த பச்சை மிளகாயும் ஊறி வரும்போது அந்த பச்சை மிளகாயை துண்டை அப்படியே தயிர் சாதத்துக்கு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அச்சாறு அப்படின்னாலே, அதாவது ஊறுகாய் அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. இப்போ நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சங்காய்க்கு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதில் இருக்கிற அந்த சாறுலேயே அது வெந்து வந்துடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த எலுமிச்சங்காயை வேக விடுங்க. ஹை ஃப்ளேமுக்கு மாற்ற வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது அந்த எலுமிச்சப்பழ சாரோடைய அந்த தோல் சீக்கிரம் வெந்து வருங்க. நல்லா பழுத்த எலுமிச்சங்காயாக எடுத்துக்கோங்க, காயை எடுக்க வேண்டாம். இப்போ நல்லா வதக்கிட்டு இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா குழைய வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி கிளறிடும்போது அந்த நாக்கில் நமக்கு அப்படி டெம்ப்டிங் ஆகும். அந்த எலுமிச்சப்பழ ஜூஸும் அந்த மணமும் அந்த பச்சை மிளகாயோடு சேர்ந்து எலுமிச்சங்காய் வேகும்போது அப்படியே ஒரு வாசம் வருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த எலுமிச்சங்காய் அச்சாறு செஞ்சு பாருங்கள். உப்பு கணக்காக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, கடுகும் வெந்தயமும், அதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாத்தூள் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா ஊற இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விடுங்க. நல்லா இந்த பெரட்டினதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச கடுகு வெந்தயம் இதையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட எலுமிச்சை அச்சாறு ரெடி ஆயிரும்.
நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த கடுகும் வெந்தயமும் வறுத்து பவுட்ரு பண்ணது அப்படி ஒரு வாசங்க, சூப்பராக இருந்துச்சு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட லெமன் அச்சாறு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு இனிப்புக்கு அப்புறம் ஒரு புளிப்பான ஒரு ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னா மாங்காய் அச்சாறு தாங்க பண்ண போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மாங்காய் பொடியாக நறுக்குன்னா மாங்காயும் சேர்த்துட்டு கூடவே 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அச்சாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகம் மாங்காய் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மாங்காய் அந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இதுக்குமே நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வைக்கக்கூடாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஊறுகாய் நமக்கு கொஞ்ச நாள் வினிகரெல்லாம் சேர்க்காம கொஞ்ச நாள் வரணும் அப்படின்னா தண்ணி சேர்க்காம அந்த நல்லெண்ணெயிலே கொஞ்சம் வெந்து வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாங்காய் அந்த எண்ணெயிலே வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஊறுகாய் அப்படின்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு எந்த சாதத்தோடு பக்கத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மணம் அப்படி வீடே மணக்குது. அந்த அளவுக்கு இந்த அச்சாரோட வாசம் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ மேலாப்பில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் திருப்பி ஒரு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. சுவையான மாங்காய் அச்சாறு தயாராகிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. மாம்பழ புளிசேரி பண்ணுறதுக்காக பழுத்த மாம்பழம் கூடவே 4 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை கடாயில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் எல்லாமே கடாயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. இப்போ மாம்பழ புளிசேரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு மட்டும் முங்குற அளவு தண்ணி விட்டு மாங்காயை வேக விடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாம்பழ புளிசேரி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இனிப்பு புளிப்பு காரம் அப்படின்னு செம்ம டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் காலியானது இந்த மாம்பழ புளிசேரி தாங்க காலியாச்சு. எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சாப்பிட்டு பாருங்கள். இப்போ புளிசேரிக்கு மசாலா அரைச்சிடலாம். 6 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, சின்ன சீரகம், கூடவே ஒரு சின்ன துண்டு தேங்காய். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக இல்லைங்க, தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாம்பழம் வந்து நல்லா பழுத்ததுனால சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். நல்லா குழைய வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு வேக வைக்கும்போது நான் அதோட மாங்கொட்டையும் சேர்த்தே வேக வச்சுட்டேன். அந்த குழம்புல வந்து அந்த மாங்கொட்டை போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் மாம்பழ புளிசேரிக்கு மாங்கொட்டையும் சேர்த்தே நான் வேக வச்சுட்டேன். இப்போ அரைச்ச தேங்காயை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையுமே மாம்பழ புளிசேரியோடு சேர்த்துடுங்க. இப்போ கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ராஸ்மெல் போக ஒரு 3 நிமிஷம் கொதித்தாலே உங்களுக்கு மாம்பழ புளிசேரி சூப்பராக ரெடி ஆயிருங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குது. நல்ல ஒரு இனிப்பு காரம் புளிப்புன்னு சூப்பராக இருக்குதுங்க.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் தேங்காயோட ராஸ்மெல் போக கொதிக்க விட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மாம்பழ புளிசேரிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நேந்திரங்காய் பொரித்தோம் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயை நான் வந்து கறிக்கு தாளிக்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வரமிளகா 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்மளோட மாம்பழ புளிசேரியோட சேர்த்து கலந்தோம் அப்படின்னா டேஸ்டியான மாம்பழ புளிசேரி ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு ரெசிப்பிங்க. சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அமேசிங்கான டேஸ்ட்டு கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ரெசிபி என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்மளோட இஞ்சி புளி தயாராக்கிறதுக்காக இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தண்ணியில் போட்டு அலசி நல்லா தண்ணி இல்லாமல் பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த புளி இஞ்சி வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிப்பியில் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு ரெசிப்பினே சொல்லலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சி வறுபட்டு வரணும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலேயே நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. அப்படி கிறிஸ்பியாகி இஞ்சியோட நல்ல மொறுமொறுப்பு தன்மை வந்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த புளி இஞ்சி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டும் போகாது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நிறம் மாறி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த நல்லெண்ணெயில் அந்த இஞ்சி வெந்து அப்படி மொறுன்னு ஆகும்போது சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அல்லது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. மசாலா கரிஞ்சு போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அச்சாருக்கு, வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடிச்சு வச்சோம் இல்லையா, அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா 2 பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தாங்க. அதை நம்ம நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழத்துக்கு பெரிய எலுமிச்சப்பழத்துக்கு 2 எலுமிச்சப்பழம் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் கையிலே வடிகட்டிட்டேன். நீங்கள் ஜன்னி வச்சு வடிகட்டுறதுனாலும் வடிகட்டிக்கோங்க. இப்போ நல்லா இந்த புளி தண்ணியை நல்லா கலந்து விடுங்க. இப்போது தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் கல்லும் மண் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக, அதாவது 100 கிராம் வெல்லத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா வெல்லம் கரைஞ்சிரும். அந்த தூசு மண் போகிறதுக்கு இந்த மாதிரி ஜன்னி வச்சு வடிகட்டிட்டு இந்த நம்மளோட புளி இஞ்சியில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்க்கும்போது நமக்கு தூசு தும்பெல்லாம் அப்படியே மேலேயே தங்கிடும். சுவையான இந்த புளி இஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரட்டுங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடும்போது இந்த மாதிரி நல்லா அதாவது புளி தண்ணியும் வெல்லத்தோட தண்ணியும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி கொதித்து வருங்க. கொதித்து வரும்போது அந்த இஞ்சியோட வாசமும் அந்த வெல்லத்தோட மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி திக்காகி வரும்போது தான் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபி இஞ்சி புளி தயாராகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அடுத்த ரெசிபி பார்த்துடலாம் வாங்க. அன்னாசி பழம் பச்சடி தாங்க பண்ண போகிறேன். அன்னாசி பழம் பழமாகவே கிடைக்கல. நாங்களும் 4-5 கடை ஏறி இறங்கியாச்சு. கொஞ்சம் காயாக தான் கிடச்சிது. ஆனாலும் நல்ல இனிப்பாக இருந்தது. நிறம் மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு. ஒரு அன்னாசி பழத்தில் ஒரு 10-15 பீஸ் மட்டும் தனியாக துண்டாக எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் கடாயில் சேர்த்தாச்சு. அன்னாசி பழத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்ச அன்னாசி பழம் எதுக்குங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அன்னாசி பழம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அன்னாசி பழம் நல்லா வேகட்டுங்க. நல்லா கொஞ்சம் கொலையாக வேகிற மாதிரி வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம். தேங்காய், சின்ன வெங்காயம் 6 சின்ன வெங்காயம், காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், சின்ன சீரகம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச தேங்காயோட நம்ம மீதி எடுத்து வச்ச அந்த துண்டு அன்னாசி பழத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணுங்க. நல்லா பேஸ்ட்டாக எல்லாம் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்காச்சு. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை வெந்த அன்னாசி பழத்தோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசி நம்மளோட அன்னாசி பழ பச்சடியில் சேர்த்துடுங்க. இந்த அன்னாசி பழ பச்சடி இல்லாத ஓணம் ஃபெஸ்டிவலே இருக்காதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அருமையான ஓணம் சத்யா அப்படின்னா இந்த அன்னாசி பழ பச்சடி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட ராஸ்மெல் போக நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல இனிப்பான அன்னாசி பழம், லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மையும் இருந்துச்சு. நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இன்னும் நல்லா ஃப்ளேவராக அன்னாசி பழ பச்சடி சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத சொல்ல மறக்காதீங்க. இப்போ இந்த அன்னாசி பழ பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகில் தாளிக்கும் போது 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாயும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அன்னாசி பழ பச்சடியில் தாளிப்பு சேர்த்தோம் அப்படின்னா சுவையான அன்னாசி பழ பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போது அன்னாசி பழ பச்சடியில் இந்த தாளிப்பை கொட்டி நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதான். சுவையான அன்னாசி பழ பச்சடி, மதுரம் பச்சடின்னு சொல்லுவாங்க. அந்த மதுரம் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கிளறும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி சூப்பராக நம்மளோட பச்சடி ரெடி ஆகிடுச்சு. மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மல்லித்தலையோட மணமும் அன்னாசி பழத்தோட அந்த மணமும் சேர்ந்து சூப்பரான டேஸ்டியான நாவூரும் அன்னாசி பழ பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போ வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி ஓலன் தான் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வெள்ளை பூசணிக்காய் கூட்டு சொல்லுவோம், அவங்க மத்தங்காய் ஓலன்னு சொல்லுவாங்க. அந்த மத்தங்காய் ஓலன் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். மத்தங்காய் ஓலன் செய்கிறதுக்காக பூசணிக்காவை கடாயில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து தண்ணி பூசணிக்காய் வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா கரையட்டும். இதுக்கு நான் தட்டைப்பயிறு தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு வெள்ளை பூசணிக்காய்க்கும் இந்த தட்டைப்பயிறு வேணும். அதனால் வெள்ளை பூசணிக்காய்க்கும் வேணுங்கிறதுனால நம்ம ஒட்டுக்கா வேக வச்சுட்டேன். மசாலா ஒரு சின்ன துண்டு தேங்காய், 4 பச்சை மிளகாய், சின்ன சீரகம், 4 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லைங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம்
ஒரு 3 கரண்டி தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நமக்கு இந்த ஓலன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். மசாலாவை சேர்த்துவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற பச்சை மிளகாய் மீடியமான காரம், அதனால தான் கூட்டுக்கு பெரும்பாலும் 4 பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகான்னு எடுத்துருக்கிறேன். சில சமயங்களில் சில பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் அந்த காரத்தை அனுசரித்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதோட ராஸ்மெல் போக கொதிக்கட்டும். நல்லா அந்த ராஸ்மெல் போக கொதிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்துடுச்சு. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்மளோட பூசணிக்காய் தட்டைப்பயிறு கூட்டு, அதாவது ஓலனில் சேர்த்தோம் அப்படின்னா சுவையான மத்தங்காய் ஓலன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூட்டு நார்மல் டைமில் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தட்டைப்பயிரோட அந்த சாஃப்டாக நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான நம்ம வெள்ளை பூசணிக்காய் தட்டைப்பயிறு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பாசி பருப்பில் இந்த பூசணிக்காய் சேர்த்து கூட்டு பண்ணுவோம். இது வந்து கேரளாவில் பெரும்பாலும் தட்டைப்பயிறு சேர்த்து தான் பண்ணுவாங்க. சூப்பராக டேஸ்டியான ஓலன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு துண்டு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு மஞ்சள் பூசணிக்காவை கடாயில் சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த மஞ்சள் பூசணிக்காவாக இருந்ததுனால மஞ்சள்னு நல்லா பார்க்கவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பூசணிக்காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டுங்க. வேகிறதுக்கப்புறம் டைமில் நம்ம தேங்காய், சின்ன சீரகம், கூடவே பார்த்திங்கன்னா வரமிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசிய வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தட்டைப்பயிறு சேர்க்குறது நம்மளோட இஷ்டம்தான். இந்த மஞ்சள் பூசணிக்காயோட தட்டைப்பயிறு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாகவே ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ அரைச்ச தேங்காயை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதோட ராஸ்மெல் போக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா மஞ்சள் பூசணிக்காய் தட்டைப்பயிறு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமா என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதித்து நல்லா கூட்டுமே கெட்டியாகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்து வரமிளகாய் தேவைன்னா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டுக்கு நம்ம வரமிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் நான் டேஸ்ட் பார்த்தப்போ கொஞ்சம் காரமும் இருந்துச்சு. அதனால் நான் வரமிளகாய் சேர்க்கலை. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பை எடுத்து நம்மளோட பூசணிக்காய் கூட்டில் சேர்த்தோம் அப்படின்னா சுவையான பூசணிக்காய் தட்டைப்பயிறு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதாவது மஞ்சள் பூசணிக்காய் தட்டைப்பயிறு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சுவையான மஞ்சள் பூசணிக்காய் தட்டைப்பயிறு கூட்டு ரெடி ஆகிடுங்க. சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த ரெசிபிக்கு போகலாம் வாங்க. கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம பீன்ஸு, கேரட்டு, கோஸு 3மே பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். கடாயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ரொம்ப தண்ணி விட வேண்டாம், சதன்னு ஆகிடும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இது கூடவே தண்ணி, அதாவது நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும், அதிகமாகிடக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு
இது வேகட்டும். வேகிறதுக்குள்ளார இதுக்கு நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், சீரகம் இதை நல்லா 1 2மா சதைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதாவது பல்ஸ் மோடில் விட்டோம் அப்படின்னா 1 2 அரைப்பட்டு வரும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் அதாவது கொஞ்சமாக லாஸ்ட்டாக தண்ணி இருக்கிற டைமில் சதைச்ச தேங்காயை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அதோட ரா ஸ்மெல் போக கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியுமே நல்லா சுண்டி வந்துடும். இப்போ நான் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விடும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயே இந்த தேங்காயோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். இந்த பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்றைக்கி செஞ்ச ஃபுல் ரெசிபியுமே வந்து நான் வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் டைமும் இல்லைங்க. ஒரு ஆளாக வீடியோ எடுத்துகிட்டு சமையல் பண்ணும்போது ரொம்பவும் டைம் ஆகிடுச்சு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெசிபிஸ் எல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு வேணும், இந்த ரெசிபியை நீங்கள் வீடியோவாக போடுங்க அப்படின்னா அடுத்தால நான் அந்த ரெசிபியை செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க. இப்போ பொரியலுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு எடுத்துட்டு நம்மளோட தோரனில் சேர்க்க வேண்டியதான். அதாவது நம்மளோட பொரியலில் சேர்க்க வேண்டியதான். சேர்த்தோம் அப்படின்னா சுவையான கேரட்டு, பீன்ஸ், கோஸ் தோரன் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு எடுத்து தோரனில் சேர்த்துட்டு சுவையான தோரன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டோம் அப்படின்னா சுவையான தோரன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் தயிர் பச்சடி தாங்க பண்ண போகிறேன். பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்து 100 கிராம் அளவுள்ள பீட்ரூட்டை துருவிட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ராஸ்மெல் போக வெறும் வானலியில் இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னா இந்த பீட்ரூட்டோட ராஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த பீட்ரூட்டை வேக விடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், சதான் ஆகிடும். இந்த பீட்ரூட் தயிர் பச்சடியுமே ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ தண்ணி விட்டு இது நல்லா வேகட்டும். வேகிற இந்த டைமில் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துடலாங்க. தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு துண்டு பூண்டு, இதோட சின்ன சீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த பீட்ரூட் வேகிறதோட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட ராஸ்மெல் போக நல்லா கொதிக்க விட்டு நல்லா கெட்டியாகி வரணும். கொஞ்சம் கூட பீட்ரூட்டில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வரணுங்க. ராஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா தயிர் பச்சடி நல்லா இருக்காது. இப்போ நல்லா மசாலாவோட ராஸ்மெல் போய் கெட்டியானதுக்கப்புறம் புளிப்பில்லாத தயிர் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. சுவையான பீட்ரூட் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ தயிர் பச்சடிக்குமே தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு 2 வரமிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அதாவது பீட்ரூட் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெசிபிஸ் எல்லாம் கவர் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்க பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ சூப்பரான தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, கடைசி ரெசிபி. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் அந்த பச்சை மிளகாயும் எண்ணெயில் நல்லா வறுபட்டு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு தயிரை மிக்சியில் வந்து அடித்து கொஞ்சம் தண்ணியாக மோராக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க.
அதாவது மோர் கறி தாங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளான மோர் கறி, மசாலாலாம் இல்லாத ஒரு மோர் கறி. இப்போ எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மோரை வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டி இல்லாமல் மோர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. மோர் வந்து நல்லா சூடாகி வர்ற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சுவையான மோர் கறி ரெடி ஆகிடும். இந்த மோர் கறி ரொம்ப சிம்பிளானது தான். தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டியது இல்லைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோர் கறி நம்ம திறஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கிறதுங்க. அப்போ தான் மோர் வந்து தெரிஞ்சு போகாமல் சுவையான மோர் கறி சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.